உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கடந்த வாரத்துல சபீஷனை பற்றி ஒரு காணொளி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஏமாந்த உறவுகளுக்கு ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்றேன். காரணம், கடந்த வாரத்துல அந்த காணொலியை தர முடியாம போனது. இருந்தாலும் மிகச்சிறப்பான பாடலை பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கடந்த வாரத்திலையும் எடுத்திருந்த சபீஷன் இந்த வாரத்துல எப்படி பாடியிருந்தார்? இந்த வாரத்துல மண் வாசனை சுற்று, எனவே மண் வாசம் உள்ள பாடலை பாடணும் அப்படின்ற அடிப்படையில சபீஷன் அழைக்கப்பட்ட போது சபீஷன் நெத்தியில ஒரு குங்கும பொட்டு இருக்குது. அப்ப அதை பார்த்த உடனே அர்ச்சனா கேட்கிறாங்க, என்னது நெத்தியில என்ன அப்படின்னு சொல்லி. நான் கேரக்டராகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சபீஷன் சிரிச்ச முகத்தோட சொல்ல, யார் என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்திக்கோட வயசுல சபீஷன் பேசி காட்டக்கூடிய விஷயம், அவராகவே மாறிட்டீங்களா, சரி பரவாயில்லை, நீங்க தான் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்களே, யார பாதிரியாவது பேசி காட்டுங்க அப்படின்னு சொல்ற நேரம் தல அஜித்தினுடைய குரலை அவர் பேசுறார். எனவே அந்த குரல்ல கார்த்திக் அவர்கிட்ட எப்படி நல்லா இருக்கிறீங்களா கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரம் கார்த்திக்கும் திரும்ப அதுக்கு தல அஜித் மாதிரியே பதில் கொடுக்கிறார், அவரோட குரல்லையே பதில் கொடுக்கிறார். இதே மாதிரி அடுத்ததா ஜீவாவோட குரல் ட்ரை பண்ணியிருந்தார். ஜீவாவோட குரல் கொஞ்சம் ஓரளவுக்கு அவருக்கு வந்திருந்தது. அதுக்கு அடுத்ததா இளைய தளபதி விஜயனுடைய குரல் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு விஜயோட குரல்ல பேசுறார். அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளரை பார்த்து, நீ என்னோட குரல்ல பேசுறதை கேட்டு வாரம் அழ வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கலகலப்பாக மாற்றார். எனவே இதுவரை காலமும் இலங்கையினுடைய பல மேடைகள்ல இளைய தளபதி விஜய் மாதிரி சின்ன சின்ன ட்ரை எல்லாம் பண்ணி இருந்தவர் இப்போது மிமிக்ரி ஒரு பெர்ஃபார்மராக மாறிட்டு இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக இப்ப தல அஜித்தினுடைய குரல், அதே போல ஜீவாவினுடைய குரல் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து கார்த்திகனுடைய குரல், இளைய தளபதி விஜயனுடைய குரல் அப்படின்னு சொல்லி மேடைகள்ல கலக்கிட்டு இருக்கிறார் சபீஷன். சரி, அவர் பாடத்தானே போனார், மிமிக்ரி பண்ணவா போனார் அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேட்கலாம். எனவே இந்த முறை கிழக்கு வாசல் திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல் தான் வீட்டுக்கு வீடு வாசல் படி வேணும் அப்படின்ற பாடல். இந்த பாடலை மிக அழகாக பாடியிருப்பார். இந்த பாடல் இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில் இசைஞானி இளையராஜாவை பாடிய ஒரு பாடல். எனவே அவருடைய அந்த குரலுக்கு, அவருடைய அந்த ராகத்துக்கு எல்லோருடைய குரல்களும் ஒத்துப்போவது கிடையாது. எனவே எப்படி பாட போறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல. ஆனால் மிக அழகாக அந்த பாடலை பாடியிருப்பார் சபீஷன். எனவே அந்த பாடலை பாடி முடித்த பிறகு அந்த இறுதியில் வரக்கூடிய சங்கதியில் சில அசைவுகள், சில நுணுக்கங்கள் இருந்தது. அது கொஞ்சம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற போது கார்த்திக் சொல்றாரு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இந்த பாடல். இந்த பாடலை நான் ரசிச்சிருந்தேன். உண்மையில இசைஞானி இளையராஜாவினுடைய குரல் பாடுற நேரம் வேற யாராவது பாடுனா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சபீஷன் பாடுனது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. அந்த சங்கதியை திரும்ப ஒரு தடவை பாடுங்க அப்படின்னு சொல்றார். சங்கதியை மிக அழகாகவே சபீஷன் மீண்டும் பாடி காட்ட அவருக்கு அந்த இடத்தில் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது. எனவே இந்த வாரமும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை தட்டி சென்றிருக்கிறார் மண் வாசம் சுற்றிலும் சபீஷன். எனவே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். எனவே கடந்த வாரத்தில் அவர் பாடிய பாடலும் கூட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. தேவாவினுடைய சுற்று. எனவே தேவாவினுடைய பாடல்களை பாட வேண்டும் என்ற அடிப்படையில் ஆசை திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு பாடல், கொஞ்ச நாள் பொறு தலைவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய மிக அழகான அற்புதமான ஒரு மெலோடி பாடல். இந்த பாடலை ஹரிஹரன் அவர்கள் தான் பாடியிருப்பார். எனவே ஹரிஹரன் அவர்களுடைய நுணுக்கங்கள், அவருடைய அசைவு, அவருடைய அந்த ஸ்ருதி, இது எல்லாமே எல்லா பாடகர்களுக்குமே இலகுவில் விடுவது கிடையாது. எனவே எந்த அளவுக்கு சபீஷன் அதை பாடியிருப்பார் அப்படின்ற போது அங்கிருந்த தேவா, ஏனைய நடுவர்கள், அங்கிருந்த பார்வையாளர்கள் என்று சொல்லி எல்லோருமே ரசிக்கும்படியாக, எல்லோரையும் கவரும்படியாக அந்த பாடலை மிக மிக அழகாகவே கடந்த வாரத்திலே சபீஷன் பாடியிருப்பார். எனவே கொஞ்ச நாள் பொறு தலைவா பாடி முடித்த பிறகு அவர் சொல்லக்கூடிய விஷயம், தேவாசர் வந்திருக்கிறார். தேவாசரனுடைய கன்சர்ட் ஒன்று கொழும்புல நடந்த போது 10 வருடங்களுக்கு முதல் நான் அதுல பாடுறதுக்கு, கோரஸ் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தேடிப்படுறதுக்காக போயிருந்தேன். இருந்தாலும் அந்த இடத்துல கோரஸ் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. நான் போயிருந்துட்டு கடைசி வரைக்கும் ஏமாற்றம் அடைஞ்சு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலங்கிய கண்ணோடு அவருடைய ஏமாற்றத்தை, அவருடைய அந்த கனவு பலிக்காமல் போனதை பற்றி அந்த மேடையில் சொல்றார். சொன்னதுக்கு அப்புறமா தேவாசர் பேசுற போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், எக்ஸலண்டா பாடிட்டீங்க, இந்த பாடலை மிக மிக அழகா பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சபீஷன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் தாரன். இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி கொழும்புல தேவாவின் கான்சர்ட் இருக்குது, அதுல நீங்க பாடலாம் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனாலும் இங்க கேட்டப்போ அவங்க இந்த டைம்ல அவரை விட முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. எனவே அடுத்ததா டிசம்பர் 5ஆம் தேதி ஜெஃப்னால என்னோட கன்சர்ட் இருக்குது, அதுல கண்டிப்பா நீங்க ஒரு பாடல் பாடுறீங்க அப்படின்னு சொல்றார். சொல்ற நேரம் ஸ்ரீனிவாஸ் இடையில இடைமறிச்சு சொல்றார்,
இல்ல பரவாயில்ல சார், இப்ப நீங்க பாட அவருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அவரை இப்ப அழைச்சிட்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், நாங்க நாங்க சரி அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் தேவா சார் சொல்றாரு, நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், இருந்தாலும் இந்த டைம்ல அவரை விட முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, பரவாயில்ல இதுல இல்லைன்னு சொன்னா டிசம்பர் 5ஆம் தேதி அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக அவர் செப்டம்பர் 6ஆம் தேதி இங்க வந்து பாடல, இருந்தாலும் டிசம்பர் 5ஆம் தேதி தேவாவோட கன்சர்ட்ல அவருக்கு ஒரு பாடல் இருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. 10 வருடங்களுக்கு முதல் எந்த மேடையில் கோரஸ் பாடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதைவிட பிரமாண்டமான ஒரு மேடையில் தேவா அவர்களே அழைத்து அவருக்கு ஒரு பாடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா சபேஷனுடைய வளர்ச்சியை பார்த்து நாங்கள் மகிழ வேண்டியதாக இருக்கிறது. எனவே மிகச்சிறப்பான முறையில் அடுத்தடுத்த சுற்றுகளில் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு சுற்றிலே பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றவர். இதுவரையில் சந்தித்த அத்தனை வாரங்களினுடைய சுற்றுகளிலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்ற ஒரு போட்டியாளராக மிகச்சிறப்பாக தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்ன விஷயமும் எனக்கு நீ ஆடிஷன்ல பாடின விஷயம் ஞாபகம் இருக்கு, இப்பவும் அதை மறக்க முடியாது, நீ இவ்வளவு பாடல் திறமையை எவ்வளவு பாடக்கூடிய ஆற்றலை வச்சுட்டு நீ அங்க எப்படி பாடுன, உன்னை கொஞ்சம் அந்த டைம்ல தட்டி விட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். எனவே மிக அழகாக அவரோட பயணம் நகர்ந்துட்டு இருக்குது. இனி வரப்போற ஒவ்வொரு வாரத்திலையும் இன்னும் பயிற்சி முயற்சியோடு வெற்றி பெறுவதற்கான பாடகராக அவருடைய பாடல்கள் பெர்ஃபார்மன்ஸாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்லிக் கொள்றோம்.